காவல்துறையின் கடைசி ஆயுதம் என்கவுண்டரா அப்படிங்கிற கேள்வியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். என்றால் சமீபத்தில் கடந்த ஜூலை 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்சாங் படுகொலை செய்யப்பட்டார். அந்த சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தமிழகம் முழுக்க ஏற்படுத்தியது. அதற்கு பிறகு காவல்துறை மீதான கேள்வியும் ரொம்ப ஆழமாக முன்வைத்து விமர்சனங்களும் அதிகமாக வந்தது. அதற்கு பிறகுதான் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆக இருந்த அருண் சென்னை மாநகர காவல் ஆணையராக மாற்றப்பட்டார். அவர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகு ரவுடிகளை ஒடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டார். அவர் மாற்றம் செய்யப்பட்ட பிறகுதான் கிட்டத்தட்ட 300 ரவுடிகள் கைதானார்கள். பல ரவுடிகள் வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டதாக கூட சொல்லப்பட்டது. இந்த ஆம்சாங் படுகொலை வழக்கு தொடர்பாக பல இதில் சம்பந்தப்பட்டவர்கள் என தொடர்ந்து கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது இந்த 2 மாதத்தில் மேற்கொள்ளப்பட்ட முதல் என்கவுண்டர். திருவேங்கடம் ஆம்சாங் கொலை குற்றத்தில் கைது செய்யப்பட்ட நபர் திருவேங்கடம். அவர் ஜூலை மாதம் 14ஆம் தேதி போலீஸ் என்கவுண்டர் மூலமாக கொல்லப்பட்டார். அதுதான் அருண் மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்ற பிறகு நடந்த முதல் என்கவுண்டர் சென்னையில். கடந்த 2 மாதங்கள்ல 2 என்கவுண்டர் அடுத்தடுத்து நடந்திருக்கிறது. அதில் முதல் என்கவுண்டராக பார்க்கப்பட்டது சமீபத்தில் இந்த திருவேங்கடம் என்கவுண்டர் தான். அதற்கு பிறகு மிகவும் பரபரப்பாக மீண்டும் பேச்சு பொருளாக மாறி இருக்கக்கூடிய என்கவுண்டர் தான் காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர். இந்த காக்காத்தோப்பு பாலாஜி பொறுத்தவரையில் கொடுங்கியூரில் பிஎஸ்என்எல் குடியிருப்பு வளாகம் அருகே என்கவுண்டர் மூலமாக கொல்லப்பட்டார். அந்த என்கவுண்டர் என்பது மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. என்கவுண்டர் மூலமாக கொல்லப்பட்ட பிறகு அவர் வந்த காரில் 10 கிலோ கஞ்சா, ஒரு அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களை போலீசார் கைப்பற்றினார்கள். இந்த என்கவுண்டரை வைத்து பார்க்கும்போது காவல்துறையினுடைய கடைசி ஆயுதம் என்கவுண்டர் தானா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. இந்த என்கவுண்டர் மூலமாக நமக்கு எழக்கூடிய கேள்விகள் என்னவென்றால், இந்த என்கவுண்டரை பொறுத்தவரையில் 1975ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நக்சலைட் ஒழிப்புக்காக சுட்டுக்கொள்ளும் அந்த முறை, குற்றவாளிகளை சுட்டுக்கொள்ளும் முறை, போலீஸ் என்கவுண்டர் அப்படின்றது நடைமுறைக்கு வந்தது 1975ஆம் ஆண்டு முதல். அதற்கு பிறகு நக்சலைட் ஆதிக்கம் தமிழகத்தில் ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு ஒழிக்கப்பட்ட பிறகு பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் மீது என்கவுண்டர் நடவடிக்கை என்பது அவ்வப்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சமீபத்தில் பல ஆண்டுகளாகவே இந்த என்கவுண்டர் நிகழ்வு என்பது தொடர்ச்சியாக நடந்து வருகிறது. அதாவது நீண்ட நாட்களாக தேடப்படக்கூடிய குற்றவாளிகள், போலீசாருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய குற்றவாளிகள், அதே போன்று பொதுமக்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய குற்றவாளிகள் உள்ளிட்ட குற்றவாளிகள் என்கவுண்டர் மூலமாக கொல்லப்படக்கூடிய சம்பவங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் இந்த என்கவுண்டர் எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்றால், என்கவுண்டரில் கொல்லப்படக்கூடிய நபர், ஒரு குற்றவாளி என்கவுண்டரில் கொல்லப்படக்கூடிய சூழல் ஏற்படும் போது அந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட பிறகு மனித உரிமை ஆர்வலர்கள், அதே போன்று சிவில் உரிமை குழுக்களை சேர்ந்தவர்கள் தவிர மற்ற பொதுமக்களால், சாமானிய மக்களால் அந்த என்கவுண்டர் என்பது வரவேற்பத்தக்க நிகழ்வாக தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்கவுண்டர் என்பது தவறுதான் என்றாலும் கூட ஒரு குற்றவாளி என்கவுண்டர் மூலமாக கொல்லப்பட்ட பிறகு மக்கள் அதை ஏற்கிறார்கள், அதை அங்கீகரிக்கிறார்கள். இதுதான் தேவை, குற்றத்துக்கு எதிராக இதுதான் சரியான நடவடிக்கை, தண்டனை என்று சாமானிய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்தில் அதற்காக அதை நியாயப்படுத்தி விட முடியாது. என்றால் காக்காத்தோப்பு பாலாஜியை போலீசார் என்கவுண்டர் செய்யும் போது கூட அவர் கொல்லப்பட்ட பிறகுதான் அவர் காக்காத்தோப்பு பாலாஜி என்று போலீசாருக்கே தெரியும். அதற்கு முன்பாக அவர்கள் போலீசார் வாகன சோதனை மேற்கொள்கிறார்கள் கொடுங்கியூரில். அப்போது ஒரு கார் வருகிறது, அந்த கார் நிற்காமல் வேகமாக செல்கிறது. அதை பின்தொடர்ந்து போலீசார் போறாங்க. அப்போது அந்த வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய பிஎஸ்என்எல் குடியிருப்பு வளாகம் அருகே அந்த கார் உள்ளே போகிறது. ஒரு புதருக்குள் ஒரு நபர் இறங்கி ஒளிகிறார். அவரை பிடிப்பதற்காக இன்ஸ்பெக்டர் சரவணன் போறார். அப்போ அந்த நபர் தன்னுடைய கள்ளத்துப்பாக்கி வைத்துக் கொண்டு 2 முறை சுடுகிறார். அந்த 2 முறையும் அந்த வாகனத்தினுடைய கதவு மற்றும் கண்ணாடியில் படுகிறது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட போலீசார் என்கவுண்டர் செய்கிறார்கள். என்கவுண்டரில் அந்த நபர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட நபரை யார் என்று பார்க்கலாம் என்று பார்க்கும்போதுதான் அது காக்காத்தோப்பு பாலாஜி என்பது தெரிய வருகிறது. அப்படியான ஒரு சூழல், அதாவது யாரை என்கவுண்டர் செய்கிறோம் என்று தெரியாமலேயே அந்த போலீசார் என்கவுண்டர் மூலமாக ஒரு சுட்டு கொண்டிருக்கிறார்கள். காக்காத்தோப்பு பாலாஜி பொறுத்தவரை அவர் மீது பல வழக்குகள் இருக்கின்றன. தொழிலதிபரிடம் பணம் மிரட்டி வாங்குவது, 5 கொலை வழக்குகள், கொலை முயற்சி, கொள்ளை உள்ளிட்ட பல வழக்குகள் இருக்கின்றன. குண்டாஸ் சட்டத்தில் சிறை சென்று வந்தவர். அப்படி இருக்கக்கூடிய அவர் குற்ற பின்னணி மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. அவரை கொன்ன பிறகுதான் நாம் சுட்டுக் கொன்றது காக்காத்தோப்பு பாலாஜி என்பது காவல்துறைக்கே தெரிய வருகிறது. யார் என்றே தெரியாமல் ஒரு நபரை என்கவுண்டர் செய்யக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. இன்னொரு கேள்வியும் எழுகிறது. ஒரு நபர் குற்றம் செய்கிறார் என்றால் அவர்
தொடர்ந்து குற்றம் செய்கிறார். எடுத்துக்காட்டு காக்காத்தோப்பு பாலாஜி பொறுத்த வரைக்கும் 4க்கும் மேற்பட்ட கொலைகளை அவர் செய்திருக்கிறார். ஒரு கொலை செய்துவிட்டு சிறைக்கு செல்கிறார், பிறகு ஜாமீனில் வெளியே வராரு, அப்புறம் இன்னொரு கொலை செய்கிறாரு, சிறைக்கு போறாரு, ஜாமீனில் வெளியே வராரு, அப்புறம் கொலை மிரட்டல், கொலை முயற்சி, மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட ஒவ்வொரு வழக்கிலும் அவர் சிறை போயிட்டு ஜாமீனுக்கு வராரு. இப்படி ஒரு நபர் தொடர்ந்து இந்த மாதிரியான குற்றங்களை செய்து வருகிறார் என்றால் அப்போதெல்லாம் காவல்துறை என்ன செய்தது என்ற ஒரு கேள்விதான் எழுகிறது. ஒரு நபர் இவர் எப்போதும் குற்றம்தான் செய்வார் என்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவருக்கு எதிரான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியதுதான் காவல்துறையின் பணி. அந்த சட்டம் மூலமாக அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட முடியுமோ அதை எடுப்பதுதான் காவல்துறையின் பணி. ஆனால் அப்போதெல்லாம் அவரை அமைதியாக விட்டுவிட்டு அதற்கு பிறகு என்கவுண்டர் மூலமாக கொலை செய்வது என்பது எந்த வகையில் ஏற்புடையதாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுகிறது. அதே சமயத்தில் இந்த என்கவுண்டர் பொறுத்த வரைக்கும் இன்னும் பல கேள்விகள் நமக்கு எழுகின்றது. உடனடியாக தீர்ப்பு வழங்கிவிடலாம், வழக்கு அல்ல, அலைச்சல் எதுவுமே கிடையாது, உடனே இந்த என்கவுண்டர் என்பது தீர்ப்பை கொடுத்து விடும் அப்படிங்கிறதும் இதில் பார்க்கப்படக்கூடிய விஷயமாக இருந்தாலும் கூட என்கவுண்டர் மூலமாக ஒரு கொல்லப்படுகிறார் என்றால் அதற்கு பிறகு இந்த வழக்கறிஞர்கள் எதற்கு, நீதிபதிகள் எதற்கு, நீதிமன்றம் எதற்கு என்ற கேள்விதான் எழுகிறது. தவறு செய்த காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? ஒரு நபர் குற்றவாளி என்று நினைத்து அவர் காவல்துறைக்கு சிக்காமல் போக்கு காட்டி வருகிறார் என்றால் அவர் என்கவுண்டர் மூலமாக கொல்லப்படுகிறார். ஆனால் காவல்துறையிலேயே பல தவறுகள் இது போன்று நடக்கிறது, அவர்களுக்கு எதிராக இது மாதிரி நடவடிக்கை இருக்கிறதா என்ற கேள்வி எடுக்கிறது. எடுத்துக்காட்டாக தூத்துக்குடியில் போராடிய மக்கள் மீது துப்பாக்கி நடத்தப்பட்டு 10க்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த அவர்களை கொன்ற அந்த காவல் அதிகாரி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற கேள்வியும், விசாரணை கைதிகள் பற்கள் பிடுங்கிய விவகாரம் கூட சமீபத்தில் சர்ச்சை ஏற்படுத்தியது. அவருக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது. பொதுவாக என்கவுண்டர் செய்தால் அவர்கள் பின்னணியில் என்ன இருக்கின்றது, அவர்கள் எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், அவர்கள் இயக்குவது யார் என்பது குறித்த முழு தகவலும் தெரிய வராமல் போகும். இந்த என்கவுண்டருக்கு ஆதரவும் எதிர்ப்பும் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு குற்றவாளியை கைது செய்து விசாரிப்பது அல்லது அவருடைய பின்னணி என்ன என்பதை கண்டறிவதுதான் காவல்துறையுடைய முதல் பணி. ஒருவேளை அவர் மிக கொடுங்குற்றங்களை செய்தவர், அவரை பிடிக்க முடியாத ஒரு சூழல் என்றால் அதனுடைய உண்மை பின்னணி என்ன, அது பின்புலம் என்ன என்பதை பற்றி முழுவதுமாக ஆராய வேண்டும். அதை விட்டு என்கவுண்டர் மட்டும்தான் தீர்வா என்றால் அது கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஆனால் என்கவுண்டர் என்பது மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், வரவேற்கிறார்கள். அதே சமயத்தில் சட்ட ரீதியாக பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு தவறாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்களே தண்டனை கொடுத்து விட்டால் பிறகு நீதிமன்றம் எதற்கு என்ற கேள்வி எழுகிறது. தவறு செய்யக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய பல தவறு செய்கிறார்கள், அவருக்கு எதிராக என்ன நடவடிக்கை என்ற கேள்வியும் இதன் மூலமாக எழுகிறது. இப்படியாக என்கவுண்டர் பல கேள்விகளை நமக்கு எழுப்ப செய்கிறது.